இப்ப சமீபத்துல டெல்லியில அதிமுக அலுவலகம் தொடங்குனாங்க. ஆமா. நம்ம எல்லாரும் என்ன பேசணும் அப்படின்னா, அதுல வந்து செங்கோட்டையன் புறக்கணிச்சிட்டாரு, அந்த விழாவுக்கும் வரல. ஏன்னா தலைமை நிலைய செயலாளரா இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி வந்து அவர் அழைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுச்சு இல்லையா? அதுல இன்னொரு கோணம் சொல்லப்படுது என்னன்னா, அதை ஏன் வந்து வீடியோ கால்ல திறந்தாருன்னு எனக்காச்சும் யோசிச்சிங்களா அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அவர் ஏன் திறந்திருக்காரு அப்படின்னா, இங்க இருந்து டெல்லிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை அழைக்காம அந்த அலுவலகத்தை திறக்க முடியாது. அதே நேரம் அவர் அழைச்சு திறந்தாலும் அது கூட்டணிக்கான அஸ்திவாரமா பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்திருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ண நினைச்ச எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருன்னா, இங்க இருந்தபடியே வீடியோ கால்ல திறந்துடலாம், நமக்கு பாதுகாப்பானதும் கூடங்கிற வகையில அப்படி இல்லாம டெல்லியோட தேவையற்ற பகையை வளர்த்துக்க வேணாம் கவனமா இருந்திருக்காரு. ஆனாலும் டெல்லி பாஜகங்கிறது இதை விடுறதா இல்ல, கூட்டணிக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு புள்ளியாதான் இத்தனை வருஷம் அமைதியா இருந்த செங்கோட்டையன் இப்ப சீர தொடங்கி இருக்காரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அதற்கு பின்னணியில ரெண்டு முக்கியமான காரணம் இருக்காது. முதல் விஷயம், எஸ்பி வேலுமணிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான அந்த பிரச்சனை. அது யாருன்னா எடப்பாடியால தான் வருது. இரண்டு பேருமே ஒரே பகுதியை சேர்ந்தவங்க. அதுல இப்ப ஜெயலலிதா காலத்துல, குறிப்பா எம்ஜிஆர் காலத்துல செங்கோட்டையன் இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு. ஏன்னா இவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறப்ப அவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருக்காரு எடப்பாடி. இந்த மாதிரி காலகட்டத்துல வளர்ந்து வர எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் மதிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சசிகலா வந்து ஜெயிலுக்கு 2017 போறப்ப கூட இவரை நம்பர் 3 தான் வச்சுட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி உரிய மரியாதை கொடுக்கல. இப்ப என்ன, அவருக்கு அமைப்பு செயலாளருங்கிற ஒரு பொறுப்பு தானே இருக்கு, மத்தபடி மாநில அளவுல பெரிய பொறுப்பு எதுவும் இல்ல. இந்த நிலையில தான் அவர் ஏற்கனவே தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு இருந்தாரு. இப்ப அதை வந்து எஸ்பி வேலுமணி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இடையில அந்த கல ஆய்வு குழுன்னு ஒரு குழு போய் ஊரா போய் பிரச்சனை பண்ணிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த குழுவுல ஈரோட்டுக்கு வர்றப்ப இவர் இல்ல, இவரோட பேர் இடம்பெறல. இப்படி பல நாளாவே செங்கோட்டையனுக்கு எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதுதான் சரியான டைம், இப்ப தும்முனா சரியா இருக்குன்னு பிரச்சனையா இது பண்ணிருக்காருன்னு சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரோட படம் இல்லைன்னா அவர் கண்ணுக்கு தெரியுது. அதிமுக பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதான்னு தான் சொன்னாங்க. அப்ப எல்லாம் அவர் எந்த கேள்வியும் கேட்கலையே, இப்ப திடீர்னு வராருன்னா அது பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.